Hello, 6th standard. Feeling happy to meet you through this class. The expert in anything was once a beginner. இன்று வல்லுநர்களாக இருக்கும் பல வெற்றியாளர்கள் ஒரு காலத்தில் கற்கும் மாணவர்களாக இருந்தவர்கள்தான். புரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சரியான வயதில் இருக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வருங்கால சாதனைக்கு ஆரம்பமாக இந்த 6ஆம் வகுப்பு பாடத்தை புரிந்து கற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே எத்தனை பேருக்கு படிக்காமல் மார்க் வாங்க ஆசை? படிக்காமல் எப்படி மேடம் மார்க் வாங்குவது? நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. படிக்காமல் மார்க் வாங்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கான்செப்டை புரிந்து கொள்வது தான். அதுவும் கிராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பதை விட புரிந்து கொள்வது தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு நோ நீட் டு மெமரைஸ் எனிதிங், நோ நீட் டு ரீட் ஸ்பெல்லிங். ஜஸ்ட் லிசன் பண்ணி புரிந்து கொண்டாலே போதும், மார்க் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் நீங்களாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறேன், நல்ல கதையை கவனமாக கேளுங்க. One day, Bhavan was playing in his house. Suddenly, he started shouting, running fast. On hearing his voice, his parents thought it was their pet dog. So, they didn't mind him. As they were busy with the work, they asked him not to shout always. Again, he shouted as, "A snake! A snake!" His parents rushed to save him. Can you guess why didn't they pay attention to his words at first? Yes, they were not able to grasp what he said. But for the second time, they understood that was a snake. Now it's clear that a complete sentence is needed to convey a message properly. ஒரு மெசேஜை தெளிவாக கன்வே பண்ணணும்னா நமக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கண்டிப்பாக வேணும்னு இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், டுடே we are going to learn subject and predicate. I know it's very easy topic for you, but in 6th standard it's very important topic. Understanding subject and predicate is the key to good sentence writing. ஒரு நல்ல வாக்கியம் எழுதணும்னா அதுக்கு subject predicate புரிதல் கண்டிப்பாக அவசியம். Both subject and predicate are important to understand what's going on in the sentence. ஒரு சென்டென்ஸில் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் புரிஞ்சு இருக்கணும். கீப் இட் இன் யோர் மைண்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டுட் த டாபிக் வித்தவுட் ப்ரிப்ரேஷன் யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். After completing the topic, there will be an exercise for you on your textbook. So listen carefully. Let's enter into the topic. First, I like to ask one question. What is sentence? A group of words that makes a sense is called sentence. பல வார்த்தைகள் ஒன்றாக முழுமையான அர்த்தம் தந்தால் அது சென்டென்ஸ். பல வார்த்தைகள் சேர்ந்து ஒன்றாக முழுமையாக அர்த்தம் கொடுத்தா அது சென்டென்ஸ். Every sentence has two parts, that is subject and predicate. We use complete sentence every day when we read, speak and write. Complete sentences used to communicate and share ideas, thoughts to others. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் பேசுகிறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் நமக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கண்டிப்பாக அவசியம். கம்ப்ளீட் சென்டென்ஸ் புரிதல் இருந்தால் தான் அதை நம்ம தெளிவாக செய்ய முடியும். நம்மளோட ஐடியாஸை இன்னொருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணணுன்னாலும் நமக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நமக்கு சொன்ன ஸ்டோரியில் பவன் என்ன பண்ணால் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொல்லாமல் பாதியாக சொன்னதுனால அவனுக்கு டைமுக்கு ஹெல்ப் கிடைக்கல. அதனால் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் பவன் என்ன சொன்னான் அவங்க பேரண்ட் கிட்ட, இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் மட்டும் சொன்னான். அதனால் அவனுக்கு ஹெல்ப்பே கிடைக்கல. ஆனால் அடுத்தது அவன் எ ஸ்னேக்குன்னு சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ ஸ்னேக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட செய்தி அவங்கள எதிரில் உள்ளவங்கள சென்று கரெக்டாக அடையும். அதனால் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கண்டிப்பாக வேணும். Complete sentence are made up of two parts, that is subject and predicate. What is subject? What is predicate? The subject of a sentence may be a single word or a longer phrase. When we talk about a person, place or thing is subject. ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை நம்ம யாரை பற்றி அதிகமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை கன்வே பண்ணுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். And subject tells who or what the sentence is about. The subject of a sentence is always a noun or pronoun.
அதாவது ஒரு வாக்கியத்தில் எப்படி டீச்சர் நாங்கள் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 கொஷின்ஸ் இருக்குது. அது என்ன கொஷின் கேட்டிங்கன்னா ஹூ ஆர் வாட். இந்த 2 கொஷினுக்கும் உங்களுக்கு எது ஆன்சராக கிடைக்குதோ அதுதான் சப்ஜெக்ட்பா. சப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன். இந்த இடத்துல நவுன்னா நமக்கு நேமிங் வேர்ட்ஸுன்றது நல்லாவே தெரியும். ப்ரொனவுன்னா என்ன? இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரொனவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ப்ரொனவுனில் என்னன்னு சொல்லலாம்? ஹீன்னு சொல்லலாம். சீதான்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரொனவுனில் ஷீன்னு சொல்லலாம். ராஜா அண்ட் சீதான் 2 பேரையும் சேர்த்து சொல்லும் பொழுது ப்ரொனவுனில் அவங்கள என்னன்னு சொல்லலாம்? தேன்னு சொல்லலாம். ஸோ நவுனும் வரலாம், ப்ரொனவுனும் வரலாம் சப்ஜெக்டில். See the example, look at the picture. Subject as a proper noun. The earth revolves around the sun. What revolves around the sun? The earth. So the earth is the subject. Look at the next picture. Here subject as a noun. The bird catches the worm. What is a suitable question here? Who catches the worm? The bird catches the worm. So the bird is the subject here. இந்த இடத்துல கரெக்டாக சூட்டபிளான கொஷின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹூ தான், வாட் கிடையாது. அதனால் நம்ம ஹூ கேச்சஸ் த வார்ம்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆன்சர் வந்து பேர்டுன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த பேர்ட் தான் சப்ஜெக்ட். See the next example. Here subject as a pronoun. He won the game. Who won the game? இங்கேயும் சூட்டபிள் கொஷின் வந்து ஹூ தான். Who won the game கேட்கும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? He. So he is the subject. Here he stands as a pronoun. அவனுக்கு அந்த அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்களோட அந்த பையனுக்கு பேர் எதுவுமே சொல்லலை, அவன்றதை ஹீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே pronoun. புரிஞ்சுதா? Hence in a sentence the person, place or thing we mention is the subject. What is predicate? Predicate includes the verb and object if there is one. Whatever we say about the person or thing is predicate. The predicate usually contains the verb and includes the rest of the sentence. Predicate என்ன பண்ணோம்னா அவங்க கூட தான் எப்பயுமே verb வச்சிருக்கோம். Verbன்னு சொல்றோமே, what is called verb? Action word or helping word are called verb. So action verbனா என்ன? நம்ம செய்யற செயலை சொல்றது. Helping verbனா என்னது? Is, or, am, was, were, has, have, like that helping verbs. First identify the verb. Verb-ஐ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. verb கூட இருக்கிற மீதி எல்லாருமே predicate தான்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமே எல்லாமே predicate தான். ஆனால் predicate நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே எங்கே verb இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா சில நேரத்தில் சப்ஜெக்ட் சிங்கிள் வேர்டில் வராது, several words சப்ஜெக்ட் கூட வரலாம். அதனால் verb-ஐ கண்டுபிடிச்சி verb கூட இருக்கிற rest of the sentence தான் predicate அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் கரெக்ட். See the example. The bird catches the worm. Here what is a verb? இங்கே verb என்ன சொல்லுங்க? Catches. Catches is the verb. Here catches is the action verb. Okay. The verb and the remaining part of the sentence is predicate. So catches the worm is the predicate. Okay. So the verb and the rest of the sentence is predicate. ஃபஸ்ட்டு வேர்பை கண்டுபிடிக்கணும். வேர்பை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அவங்க கூட இருக்கிற எல்லாருமே என்னது? ப்ரெடிகேட் தான். ஓகே. இட் இஸ் ஸோ சிம்பிள். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த வேர்ப் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வாட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் விச் ஒன் இஸ் ப்ரெடிகேட். ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் உங்கள் கைக்கு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வேர்ப் எங்கே இருக்குது அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். வேர்ப்னா என்ன சொல்லுங்கள்? வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ப், அப்படி இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப். இவங்க 2 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? வாட் இஸ் சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சப்ஜெக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மக்கிட்ட என்ன இருக்காங்க? 2 கொஷின் இருக்காங்களே, ஹூ ஆர் வாட். அந்த 2 கொஷினை கேட்கணும். நம்ம யாரை பார்த்து கேட்கணும்? அந்த சென்டென்ஸை பார்த்து கேட்கணும். கேட்கும் பொழுதே அந்த வாட் ஆர் ஹூன்ற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ நமக்கு வேர்பும் தெரிஞ்சிடுச்சு, சப்ஜெக்டும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம வேர்பில் இருந்து இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். அப்போ நமக்கு ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். Here what is verb? Verbனா என்ன? ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால் verb. சார் ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும்தான் வேர்பா டீச்சர்? அப்படிலாம் இல்லை. சில நேரத்தில் ஹெல்பிங் வேர்ப்ஸும் நமக்கு வரும். ஹெல்பிங் வேர்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்ஷன் வேர்டு இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்க ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாருமே ப்ரெடிகேட் தான். So now follow these 3 steps
இந்த 3 ஸ்டெப்பை நான் இப்போ சொல்ல போகிற 3 ஸ்டெப்பை நல்லா ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இனி எனி சென்டென்ஸ் ஐடென்டிஃபை த வேர்ப். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஐடென்டிஃபை த வேர்பை தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஆஸ்க் எ கொஷின் who or what before the verb. வேர்புக்கு முன்னாடி who or whatன்ற கொஷினை கேளுங்க. Answer to the question gives the subject and the remaining parts is the predicate. Answer to the question gives the subject. நம்மளோட கேள்விக்கு எது ஆன்சராக உங்களுக்கு கிடைக்குதோ அவங்க சப்ஜெக்ட். அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். ஏன்னா நமக்கு வந்து டைட்டில் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் சப்ஜெக்டை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாலே மீதி எல்லாருமே ப்ரெடிகேட்டுன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். I hope now you are able to identify the subject and predicate. Let us see our textbook term 1 page 98. It's pictogrammar. Pictogrammar means learn grammar through pictures. See the pictures. Look at the picture. Page number 98. I know you all received the textbook. உங்க எல்லாருக்கும் textbook கிடைச்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும். Here இவங்க கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி, ரெண்டு பார்ட்டாக பிக்சர்ஸை கொடுத்துட்டாங்க. The left side picture stands for subject, that is naming part. The right side picture stands for predicate, that is telling part. உங்களுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. பசங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காகவே அவங்க பிக்சரே ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக சப்ஜெக்ட், ரைட் சைட் ஃபுல்லாக ப்ரெடிகேட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அதில் என்ன இருக்குன்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். See the first example. Look at the first example. The batsman hits the ball. What we will do at first, நம்ம இந்த ஒரு சென்டென்ஸை படித்ததுமே என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த வேர்ப். ஐடென்டிஃபை பண்ணுங்க. The verb is hits. இந்த இடத்துல hitsன்றது action word. Here what we will do at first, identify the verb. Here the verb is hits. Hitsனா என்னது? Action word. Okay. Here who hits the ball? The answer to the question who is the batsman. இந்த இடத்துல suitable question வந்து who தான், what கிடையாதுடா கண்ணா. So the batsman is the subject. Here the batsman stands as a noun. இந்த இடத்துல ப்ரொனவுனாவை கொடுக்கலாம். அவங்க பேட்ஸ்மேன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து நவுன். இன் ப்ரெடிகேட் த ஐடென்டிஃபை த வேர்ப். த சேம் சென்டென்ஸ், த பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் த பால். ஐடென்டிஃபை த வேர்ப். ஹியர் த வேர்ப் இஸ் இட்ஸ். ஹிட்ஸ் த பால் இஸ் தி ப்ரெடிகேட். வாட் இஸ் த சப்ஜெக்ட் டூயிங் ஆர் வாட் இஸ் த சப்ஜெக்ட் அபவுட், தட் இஸ் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவங்க தான் ப்ரெடிகேட். ஓகே. Let's move to the next example. Look at the picture. We are going to the zoo. Can you say what is the verb here? Verb here is are going. Then ask the two questions, who or what. Suitable question என்னன்னு சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான suitable question who கேட்கலாமா இல்லை what கேட்கலாமா? Yes, இங்க who are going to the zoo. The answer is we. We is our subject. இங்கே இந்த இடத்துல வீன்றது வந்து ப்ரொனவுனை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நேம் யாருக்குமே சொல்லலை. அவங்கள எல்லாரையுமே சேர்த்து காமனாக வீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி வந்து ஸ்டாண்ட்ஸ் அஸ் எ ப்ரொனவுன். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் கோயிங் டு த ஜூ இஸ் ப்ரெடிகேட். லுக் அட் த லாஸ்ட் எக்ஸாம்பிள். ராஜு ஹேஸ் டு ரெஸ்ட். Identify the verb. Here the verb is has. It's a helping verb. Okay. Ask the same two questions, who or what. Who has to rest? Raju. Who has to rest? Raju. So the subject is Raju. Here Raju stands as a noun. So the rest of the sentence is the predicate. To make this topic more clear, here the subject and predicate are jumbled in left side column. Subjects are there, we have to match the proper predicate. So you must be very careful in choosing the predicate. Now we will see how many sentences we could make using the subject. In the table பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் பார்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே காலம் ஏ சப்ஜெக்டாகவும் காலம் பி வந்து ப்ரெடிகேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. காலம் ஏ பாருங்கள், ஏ டர்ட்டில், டர்ட்டில்ஸ். ஏ டர்ட்டில்ன்றது வந்து இங்கே சிங்குலர் வேர்ட், டர்ட்டில்ஸ் அப்படின்றது ப்ளூரல் வேர்ட். ஸோ இந்த ப்ரெடிகேட் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரெடிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 ப்ரெடிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சிங்குலர் வேர்டுக்கு சிங்குலர் வேர்ப்லாம் என்னென்னன்றதை இந்த 6 ப்ரெடிகேட்ஸில் நம்ம சர்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சரை
மேட்ச் பண்ண முடியும். a turtle அப்படின்னு கொடுத்துருக்க சிங்குலர் வேர்டுக்கு எதெல்லாம் சிங்குலர் வேர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடிகேட்டை பாருங்க, அதில் உள்ள வேர்ப்ஸில் எதெல்லாம் சிங்குலர் வேர்ப்லாம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க live, செகண்ட் his, தேர்ட் have, ஃபோர்த் ஒன் or, ஃபிஃப்த் ஒன் or, சிக்ஸ்த் ஒன் has. இந்த 6 ப்ரெடிகேட்டில் எதெல்லாம் சிங்குலர் வேர்புன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அவங்க எல்லாருமே a turtleன்ற சிங்குலர் வேர்டுக்கு மேட்ச் ஆகிடுவாங்க. ஹியர் a turtle இந்த 6 ப்ரெடிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் வந்து சிங்குலர் வேர்பாக வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ஸும் ஹேஸும் தான். சிங்குலர் வேர்ட் கூட இங்கே இருக்கிற சிங்குலர் வேர்பை வந்து மேட்ச் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடச்சிடும். A turtle is huge. A turtle has flippers to swim. இந்த ரெண்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ we could make 2 sentences for the word a turtle out of 6 predicates. 6 predicates கொடுத்துருக்காங்க, அதில் ஆனால் நமக்கு 2 சென்டென்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஏன் அப்படி கிடச்சிருக்குன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் சிங்குலர் வேர்பில் வராங்க. We can write 2 meaningful sentences for this subject. Now we will see how many sentences we could make using the subject turtles. So turtles என்றது plural word. So நம்ம plural verb எங்கெங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் என்ன ஒன்றுனா ஃபஸ்ட்டே நம்ம 2 singular verbையும் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 4மே plural verb தான். ஸோ நம்ம 4யுமே இருக்கிற ஒரு turtles அப்படின்ற plural வேர்டோட ஜாயின் பண்ணி எழுதிட்டா மார்க் கிடச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெல்லிங் படிக்க தேவையில்லை, எதையும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஆன்சரை எடுத்து எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ த ரிமைனிங்காக இருக்கிற 6 ப்ரெடிகேட்ஸ் இப்போ மேட்ச் பண்ணலாமா? நம்பர் 1 the turtles live in the sea. நம்பர் 2 the turtles have a connection with the land. Number 3 the turtles are found in coastal water. Number 4 turtles are wonderful creatures. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுமே மீதி 4 ஆன்சர் அவங்களாவே கிடச்சிட்டாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம்ல இந்த எக்ஸசைஸில். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ் 99. Here they gave 3 pictures and asked you to write a complete sentence. Here also they divided the pictures into 2 parts. That is left side picture stands for subject, that is naming part, and the right side picture stands for predicate, that is telling part. ஏன் சப்ஜெக்ட் அண்ட் நேமிங் பார்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்க வந்து சப்ஜெக்டில் வரதுனால அதை வந்து நேமிங் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம சொல்கிறதுனால ப்ரெடிகேட்டை டெல்லிங் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the first picture. Look at the first example. In first picture a boy picture, in next picture a glass is broken. Here now tell me, how do you write a sentence? First give name to that boy. Here I am going to give a name Jayan. The answer is Jayan has broken a glass. Instead of Jayan we can use pronoun. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நவுனும் வரலாம் ப்ரொனவுனும் வரலாம் சப்ஜெக்ட்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஜெயன் தான் எழுதணுமா டீச்சர்? அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு யார் பேர் பிடிக்குதோ அந்த நேம் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரொனவுனில் முடிச்சிடலாம். ஹீ ஹாஸ் broken a glass அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். Look at the next example. See the first picture. A little boy is walking and also he has a school bag. In second picture it is a school. Now tell me a complete sentence to connect the pictures and also give a name to that boy. And the பையனுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? I am going to give a name Sailesh. So the complete sentence of this picture, Sailesh is going to school. Teacher இங்கே அப்போ ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையும் ஹீன் தான் யூஸ் பண்ணணும். ஏன் ஷீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு கொடுத்துருக்க பிக்சரில் பாய் தான் நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ அந்த பாய்க்கு நம்ம ஹீன்ற ப்ரொனவுன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொனவுன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஷீ யூஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அப்புறம் மார்க் கிடைக்காது. Let's move to the next picture. In first picture a cute girl is standing. In next picture her beautiful backpack has given. Shall we write a complete sentence for these 2 pictures? Okay, give a name to the girl. அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் கொடுங்க. Any name which is familiar to you. Okay, I am going to give a name Samriti. Samriti has a school bag. இந்த இடத்துல he கிடையாது கண்ணா, ப்ரொனவுனில் she வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்டில் நவுனும் வரலாம் ப்ரொனவுனும்
வரலாம். ஓகே, let's move to the next exercise, that is I match the two halves of the sentence and read them. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா in column A a subject is there, in column B a predicate is given. The predicate is not in the order, it is in jumbled order. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி சூட்டபிள் சப்ஜெக்டோட ஃப்ரேம் பண்ணி we have to make a new sentence. அவங்க ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கா இல்லை ப்ளூரலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், சப்ஜெக்டில் கொடுக்குற வேர்ட்ஸை சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். இப்போ சி டர்ட்டில், ஃபஸ்ட்டு டேக் த ஃபஸ்ட்டு ஒன், சி டர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோஸ் வித் ப்ளூரல் வேர்ப். ஸோ இதை சிங்குலர் வேர்ப் கூட சேர்க்க முடியாது, ஏன்னா ப்ளூரல் சி டர்ட்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரல் வேர்ப் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். எங்கே இருக்குது செக் பண்ணுங்கள். ரீட் த காலம் பி. காலம் பியில் உள்ள சென்டென்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். see the first verb threaten, second uses, and third come, and fourth cut. இங்கே sea turtlesன்றது ப்ளூரல் வேர்டாக இருக்கிறதுனால நம்ம ப்ளூரல் வேர்புக்கு சூட்டபிள் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ என்னென்னலாம் சூட்டபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். threaten இருக்குது, நெக்ஸ்ட்டு கம் இருக்குது, அண்ட் தேர்ட் ஒன் கட் இருக்குது. இந்த மூணுமே இதுக்கு சூட்டபிளாக ஆன்சர் இருக்கலாம். ஸோ இதில் எதுக்கு சி டர்ட்டில்ஸ்க்கு எது மேட்சான ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எப்படி டீச்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களோட ப்ரோஸை நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கணும். உங்களோட 2 எக்ஸசைஸுமே ப்ரோஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, அவங்க வெளியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஸோ நீங்கள் ப்ரோஸை நல்லா லிசன் பண்ணி கவனிச்சிருந்தீங்கனாலே இங்கே ஈஸியாக ஆன்சரை மேட்ச் பண்ணிடலாம். இங்கே சி டர்ட்டில்ஸ்ன்ற ப்ளூரல் வேர்டுக்கு கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3த்தில் come usher to lay eggs. So the complete sentence is sea turtles come usher to lay eggs. See the next second one, hatchlings. hatchlings-உம் இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரலில் கொடுத்துருக்கும் போது அகெயின் ப்ளூரல் வேர்ப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே 3 இருந்துச்சு, அதில் 1 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற 2 பாருங்கள். 2 சென்டென்ஸில் அந்த வேர்டுக்கு எது மேட்சாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து மேட்சாக இருக்கிறது கட் ஓப்பன் த லெதரி எக் ஷெல். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ஆன்சர் கிடச்சிடுச்சு. நவ் தேர்ட் ஒன் பாருங்கள், ஏ டர்ட்டில். இங்கே பாருங்கள் ப்ளூரலில் ஃபஸ்ட்டு 2 ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே சிங்குலரில் வந்துடுச்சு, ஏ டர்ட்டில் வந்துடுச்சு. ஸோ டர்ட்டிலுக்கு நமக்கு 4 இதில் ப்ரெடிகேட்டில் 3 வந்து நமக்கு சிங்குலர் வேர்பாக வந்து போச்சு. ஒன்று தான் ப்ளூரலில் இருந்து. ஏ டர்ட்டில், ஏ டர்ட்டில் சிங்குலர் வேர்ட். நமக்கு கொடுத்துருக்க 4 ப்ரெடிகேட்டில் 3 வந்து ப்ளூரலில் வந்துருச்சு, ஒன்று தான் சிங்கிளில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ விசிபிள் ஆன்சர். அந்த 1 வந்து கொண்டு வந்து இதில் மேட்ச் பண்ணிட்டாலே ஆன்சர் வாங்கிடலாம். அப்போ இதுக்கு படிக்கலாம் தேவையில்லை கண்ணா. நல்லா நம்ம லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆன்சரை மேட்ச் பண்ணிடலாம். யர் டர்ட்டில்னும் போது யர் டர்ட்டில் யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். ஏன்னா யூசஸ்ன்ற அந்த வேர்ப் மட்டும்தான் சிங்குலர் வேர்டுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அண்ட் தென் see the fourth one, many factors. இங்கேயும் ப்ளூரல் வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நமக்கு ஏற்கனவே 3 மேட்ச் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற ஒரு ப்ளூரல் வேர்ப் என்னன்னு பாருங்கள், threaten. ஸோ many factors threaten the survival of sea turtle. ஓகே, இப்போ 4த்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சா? என்றைக்குமே மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க எந்த இதில் கேட்டிருக்காங்க, எந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு கொஷின்ஸை ஃபுல்லாக படிக்கணும், ஆன்சர்ஸை ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இப்போ இங்கே சிங்குலராக கிராமருக்கு மட்டும் அது சிங்குலராக ப்ளூரலான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணணும். செக் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் விசிபிளாக இருக்கும். கிராமருக்கு கண்ணா நம்ம படிக்கவே தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மார்க் வாங்கிடலாம். சரி, எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த 2 பேஜில் உள்ள எல்லா எக்ஸசைஸுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் சொல்லியாச்சு. அடுத்தது லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, என்னது? we have to scan the QR code which is given in the right corner of the bottom of your textbook. You scan it through your mobile and watch it. QR code ஸ்கேன் பண்ணணுமா டீச்சர்? கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும்டா கண்ணா. QR கோடில் ஏன் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா, அதில் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட கண்டென்ட்டை அனிமேஷன் வீடியோவில் அழகாக கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர் அப்டேட்ஸையும் நமக்கு QR கோடில் தான் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே QR கோட் கண்டிப்பாக பார்க்கணும். அதுவும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களோட மொபைல் ஃபோன், உங்களுக்கு தான் மொபைல் ஃபோன் ரொம்ப பிடிக்கும்ல, உங்களோட மொபைல் ஃபோனை எடுங்க, QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அதில் வந்து அவங்க லெசன்ஸ் நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் அனிமேஷன் வீடியோஸை அப்சர்வ் பண்ணாலே போதும். நம்ம இந்த டாபிக் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் ஒரு அனிமேஷன் வீடியோ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் பெட்டர் ஒன்ஸ் டு see than 100 times to hear and read. ஒரு தடவை வீடியோ விஷுவலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ விஷுவலாக பாருங்கள். அண்ட் தென் ஒன் எவால்வேஷன் பார்ட் இஸ் தர். இந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடான ஒரு எவால்வேஷன் ஒர்க் ஷீட் உங்களுக்கு அந்த அனிமேஷன் வீடியோவில் இருக்கும், அந்த QR கோட் பார்ட்டில் இருக்கும். அந்த பார்ட்டில் உள்ள எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கொஷின் ரைட்டாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் கொஷினை பார்க்க முடியும். QR கோட் அப்படின்னாலே ஃபுல்லாக அனிமேஷன் அண்ட் கார்ட்டூன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் கிளாஸில் QR கோட் டைம் அப்படின்னாலே போதுமே, நீங்களாம் தான் பயங்கர என்த்துவாக கிளம்பி வந்துடுவீங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வீட்டில் என்ன பண்ணுங்கள், உங்களோட புக் எடுங்க, மொபைல் ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள், பார்த்து உங்களோட அனிமேஷன் வீடியோஸை பாருங்கள். நல்லா ஃபஸ்ட்டு கிளாஸை லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ண உடனே அதுக்கடுத்து போய் QR கோடை பாருங்கள். அண்ட் தென் எவால்வேஷன் ஒர்க் ஷீட் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷினாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் நாங்கள் பண்ணிவிடுவோம் டீச்சர், யார் கரெக்டுன்னு சொல்லுவா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு அங்கேயே டிக் மார்க் வரும். நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கனாலே அது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரை அகெயின் சொல்லுவாங்க. தப்பாக பண்ணுறது தப்பு இல்லைடா கண்ணா, மிஸ்டேக்ஸ் ஆர் பிளேஸ் டு லேர்ன். ஸோ நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் கிடச்சதுமே அடுத்த கொஷினுக்கு போங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்க அத்தனை கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகேன் ஐ லைக் டு ரெஃப்ரெஷ் த கண்டென்ட். இன் எனி சென்டென்ஸ், உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த வேர்ப். வேர்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ் சொல்லிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டே சப்ஜெக்ட் அப்படின்னு போயிட்டு நம்ம பிளைண்டாக எடுக்கக்கூடாதுடா கண்ணா. First identify the verb and ask a 2 questions. என்ன questions? Who or what before the verb, and answer to the question gives the subject and the remaining parts is the predicate. நமக்கு நம்ம கேட்குற கொஷினுக்கு எது ஆன்சராக கிடைக்குதோ அவங்க சப்ஜெக்ட், மீதி ரிமைனிங் பார்ட் எல்லாமே ப்ரெடிகேட். நம்ம எடுத்துருக்கிறது ரைட்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதில் வேர்ப் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இஃப் இட் இஸ் எ மேட்ச், சப்போஸ் மேட்சாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மேட்ச் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டை மேட்சாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சப்ஜெக்டை சிங்குலர் சப்ஜெக்டாக ப்ளூரல் சப்ஜெக்டான்னு செக் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட்னா சர்ச் த சிங்குலர் வேர்ப். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா, எ டர்ட்டில் அப்படின்ற சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா சர்ச் த சிங்குலர் வேர்ப். சிங்குலர் வேர்ப் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்க ப்ரெடிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். சப்போஸ் இட் இஸ் எ ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல் வேர்ப்னா ப்ளூரல் வேர்பில் எதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டே லைட்டாக அப்படியே ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. ப்ளூரல் வேர்ப் இதெல்லாம் ப்ளூரல் வேர்பில் வருது, இதெல்லாம் சிங்குலர் வேர்ப். அப்போ ஈஸியாக நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸை எழுதிடலாம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் எ குட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து எழுதணுன்னா நமக்கு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் புரிஞ்சிருக்கணும். அதனால தான் அதை உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. லிட்டில் ப்ராக்ரஸ் ஈச் டே ஆட்ஸ் பிக் ரிசல்ட்ஸ். ஸோ நெவர் ஸ்டாப் லேர்னிங். When we stop learning, we stop growing. ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணவே கூடாது. தேங்க்யூ.